முத்திப்பூர்ணம் மெய்யாகவே சதுர்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மீராகி யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்போல் அதான் சைடில் ஓகே. எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் சென்ற முறை வந்தபோது இருந்ததை விட இப்பொழுது நிறைய பேர் வந்திருக்கிறதை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம தெய்வம் நமக்கு ஏற்கனவே சொன்ன காலத்தில் இப்படி பெருகும் அப்படின்னு அவங்களுடைய திருவாக்கு இங்கேயும் பலிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் சொன்னாங்களாம், தரிசனத்துக்கு கீழக்குறிச்சி வரைக்கும் கியூ நிற்குண்டா ஒரு காலத்தில் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இன்றைக்கு நன்மனத்தினர் நம்முடைய மெய்வழி பற்றியும் தெய்வத்தை பற்றியும் கேள்விப்பட்டு புதுசாக வந்துட்டுருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உபடதெல்லாம் நீக்கி அழகிரிக்குகின்ற நிமல வேணி வேர்த்தழுக முகம் பார்த்து அந்நாள் மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. நாம் எல்லோரும் சிலர் மெய்வழி சந்ததியர், நிறைய பேர் நம்ம இந்த விக்கிரக வழிபாட்டில் இருந்து தான் இந்த மெய்வழி பற்றி தெரிந்து நம்ம இதில் சேர்ந்துருக்கோம். விக்கிரக வழிபாட்டில் இருக்கும்போது நம்ம நிறையா கோயிலுக்கு போவோம். இதை எல்லாமே நம்ம திருவிழாக்கள் இதெல்லாம் நமக்கு நிறையா இருந்திருக்கு. தெய்வமே நமக்கு சொல்லியிருக்காங்க, விக்கிரக வழிபாடு கட்டாயம் வேணும். சின்ன குழந்தைக்கு தெய்வன்ற ஒரு எண்ணம் அது உண்டாகிறதுக்காக வேண்டிதான் அந்த காலத்திலேயே பல லட்சம் எவ்வளவோ செலவெல்லாம் பண்ணி கோயில்களை உண்டு பண்ணியிருக்காங்க. அது வீண் அல்ல. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த எண்ணத்தில் இருந்தால் தான் நிஜமான தெய்வத்தை தேடுற அந்த ஒரு எண்ணம் வரும். அதுக்காக வேண்டி தான் அது படைக்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும் அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத தெய்வம் நமக்கு பல இடத்துல சொல்லி காட்டிருக்காங்க. மெய்வழிக்கு வர வரைக்கும் நமக்கு இதுதான் சர்வமும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் அப்படி தான் இருந்தோம். அப்போது அந்த சிறு குழந்தைக்கு அந்த எண்ணம் வரும்னா அதுக்கு எப்பவுமே தொடர்ந்து வரணும்னா என்ன பண்ணோம்? அப்போது ஏதாவது அதுக்கு விளையாட்டு வேணும், வேடிக்கை வேணும். அதுக்காக தான் அந்தந்த காலத்தில் திருவிழாக்கள்னு எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஊரில் பௌர்ணமி இந்த மாதிரி சமயங்களில் திருவிழாக்கள் எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக அந்த திருவிழாக்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அதுபோல் இப்போ நம்ம தெய்வம் நம்மளை ஆட்கொண்டதுக்கப்புறம் நமக்கும் அதே மாதிரி அந்த திருவிழாக்களை நம்ம எடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை நம்ம பிள்ளைகள் அதை பெறணுன்றதுக்காக அதை நமக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. அப்படி தான் நம்ம ஏற்கனவே இப்போது 2 திருவிழாவை நம்ம பார்த்தாச்சு. 3வது திருவிழாவை பார்க்க போகிறோம். முதல் திருவிழா அவர்கள் ஒரு தாய் தந்தையருக்கு பிள்ளையை அவதரித்த அந்த அவதார திருநாள். அதுதான் முதல் திருவிழா நமக்கு. அதுக்கடுத்தது அவர்கள் இந்த பிறந்தாச்சு. அவர்கள் அவங்க பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் தாங்கள் யார் என்று அவர்களுக்கு அப்போ தெரியாது. எல்லோரையும் போல வளர்ந்தாங்க. திருநப்பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. அப்போவே அவங்களுக்கு இந்த மெய்யின் மேலே ஒரு மரண பயம்னா என்ன அப்படின்றது அவங்க இஸ்லாமிய குலத்தில் பிறந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க தெருவில் ஆலிம் மரண பயம்னு ஒன்று இருக்குது அப்படின்றது அந்த பேச்சை கேட்டு அப்போவே அந்த சிறு வயதிலே அவங்களுக்கு அந்த பயம் அப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பயம் அவங்களுக்கு வந்திருக்கு.
அப்படியே தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போது அதிலிருந்து மாறுபடுறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுன்றது அவங்க வளர வளர வந்து எவ்வளோ வீர விளையாட்டு எல்லாம் பழகியும், ஆனால் இந்த மெய்யின் மேலே வந்து அவங்களுக்கு நிஜமான ஒரு இதை அடையணுன்றதுக்காக 12 குருமார்களை வந்து அவங்க தேடி போய் இதுக்காக பாடுபட்டுருக்காங்க. உயிர் போகும் தருவாய் வரைக்கும் போய் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஆபத்துக்களை எல்லாம் சந்தித்து கடைசியில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சமயத்தில் அவங்க இந்த வாசி யோகம்ன்றதை பின்பற்றி அதனால் பல இன்னல்களை அனுபவித்து அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் தான் நம்ம பாட்டையரை அவங்க சந்திக்கிறாங்க காசுக்காரன் பாளையத்தில். நம்ம பாட்டையார் வந்து அவங்க வந்து இவர்களுக்காகவே வந்து இந்த பூமியில் வந்து பிறந்து இவங்களை கைப்பற்றதுக்காக வந்தவங்க. பாட்டையார் வந்து அவங்க 600 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க. 600 ஆண்டு காலம். அவர்கள் பிறந்தது இஸ்லாமிய குலத்தில் புனைன்ற தேசத்தில் அவங்க பிறந்து சிறு வயதிலேயே இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு வந்து அவருடைய பாஷையெல்லாம் மறந்து தமிழை கற்றுருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழை கற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் அவங்க ஒரு பிராமண மாத திருமணம் செஞ்சு 22 வருஷ காலம் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்காங்க பாட்டையா. இப்படியெல்லாம் இருந்து அதுக்கு அடுத்து வந்து அவங்க நம்முடைய பெரியப்பா வல்லாரை அவங்க கை போட்டாங்க. அவங்களும் வந்து கூவி பார்த்தாங்க. அவங்களால யாரையும் மாற்ற முடியல. கடைசியில் கடை விரித்தோம், கொள்வார் இல்லை, கட்டி விட்டோம்னு அவங்க இதுக்கு போயிட்டாங்க, அடக்கத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கும் பாட்டையாக தான் உதவி செஞ்சு அவங்கள வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 27 வருஷ காலம் அவங்க பாட்டையர் வந்து காத்திருந்து நம்ம தெய்வத்தை கை போடுறாங்க. அப்படி கை போட்டு அவங்கள அந்த சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு நடக்கிறத வந்து நம்ம ஏற்கனவே பிறவாநாட் பிறப்பு திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டோம். அப்படி கை போட்டதுக்கப்புறமா இவங்க தான் சர்வேஸ்வரன்றது அவங்க எல்லாரையும் சந்தித்தா பேசுகிற மாதிரி அவங்க அந்த வாய் வீச்சு எல்லாத்தையும் அவங்க பேசியிருக்காங்க. அப்போ பாட்டையா கேட்ட கேள்வியில் அவங்க பதில் சொல்ல முடியாமல் திணறி இவங்க தான் நிஜமான ஒரு நம்மளை ஆட்கொள்ள வந்து ஒரு குருபரான இருக்கணும் அப்படின்னு உடனே அவங்கள சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அது வரைக்கும் இருந்த அந்த கம்பீரமான இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க காலடியில் விழுந்து வணங்கி கேட்டுக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு உடனே பாட்டையா அவங்கள பிள்ளையாக ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அவர்களுக்கு வந்து இந்த நிஜமான அந்த எனக்குள்ளே இப்போ நம்ம கேட்டோம் இல்லையா, தெய்வம் வந்து நம்ம வெளிநாடார கேட்டோம். எல்லா மதங்களும் எதுக்கு வந்தது? அந்த மதம் தனக்குள்ளே இருக்கிற ஈசனை காட்டி வைக்கிற அந்த செயலை வந்து பாட்டையா வந்து நம்ம தெய்வத்துக்கு செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ அந்த நாள் தான் பிறவாநாட் பிறப்பு திருவிழான்னு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் வந்து இது பெற்றதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா, தெய்வத்தை அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு காட்ட வேண்டியது எல்லாம் சர்வமும் காட்டி அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த அகமிய உலகத்தில் போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சர்வத்தையும் காட்டுறாங்க. விடிந்ததும் தெய்வம் அவர்கள் எழுந்து அந்த ஆனந்த கழிப்பில் மிகுதில் அவங்க சொல்கிறாங்களாம், அவன் எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் இதை பெறலைன்னா அவன் கம்மநாட்டி தானே அப்படின்னு தெய்வம் வந்து அந்த ஆனந்த கழிப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போது பாட்டையருக்கு வந்து ஆஹா, இவருக்கு இந்த ஒரு ஆணவம், அந்த மேட்டிமைன்ற ஒரு இது வந்துருச்சு, இது இருக்கக்கூடாது, சர்வேஸ்வரனா உலகை உய்விக்க வந்த இந்த இவங்களுக்கு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் அன்றைக்கே வந்து மனசில் அதை வச்சுக்கிறாங்க. ஆனால் வெளியே எதுவும் சொல்லலை. பிறகு உடனே வந்து சிறிது நாள்லேயே வந்து இவங்க பின்னாடி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனோன்னு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பாட்டையர் பின்னாடியே போகிறாங்க. பாட்டையர் பின்னாடி போகிறாங்கன்னா அவங்க பாட்டையார் சும்மா கூட்டிகிட்டு போகல, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. 6 மாதத்து குழந்தை கூட இல்லை, 3 மாதத்து குழந்தையே கண் கூச்சம் மாறதுக்காக வெயிலில் போட்டிருக்காங்க திணையில். அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறனே அப்படின்னு அவங்க அழுதுட்டு திரும்பி பார்க்காம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. பாட்டையா அந்த காசுக்காரன் பாளையத்துலேருந்து தெய்வத்தை கூட்டிகிட்டு போனோம். அவங்க எங்கே போனோமோ நேராக ஒரு பக்கம் போக வேண்டியதானே, அப்படி போகலையா அவங்க. அவர்கள் எங்கெங்கெல்லாம் புழங்கியிருப்பாங்களோ தெய்வம் அந்தந்த தெருவழியாலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர்களுக்கு அறிமுகமானவங்களாம் இவங்களை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கேயாவது இவங்க வந்து அந்த அறிமுகமானவங்களை பார்த்து இவங்க பின்தங்கிடுவாங்களோ, அதெல்லாம் அந்த சோதனையை அவங்க வைக்கிறாங்க. அப்படி பல சின்ன சின்ன கிராமங்கள் எங்கெல்லாம் அவங்க அதிகமாக புழங்கியிருப்பாங்களோ அந்த கிராமங்கள் வழியாக கடைசியில் வெளியே போகிறாங்க. அவ்வளோவையும் பார்த்து வரதெல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்க எத்தனையோ சொல்கிறாங்க, இவர் எப்பேற்பட்ட ஆள்,
எதேச்சாதிகார நெல் வியாபாரியாச்சு, இவரை வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு, இவர் ஏதோ மையை போட்டு மயக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, இவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசி கடைசியில் அவங்க அது அகிலவலம் போகிறாங்க. இப்படி பல வருட காலம் அங்கே போகிறாங்க. 12 வருட காலம், பல வருட காலம் போகிறாங்க. கடைசியில் வந்து ஒரு 22 வருஷ காலம் முடியுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வந்து கடைசியாக அந்த அகிலவலம்னா பல ஊர் போகிறாங்க, தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க. போயிட்டு கடைசியில் வந்து விருதுநகர் அடுத்த ரெட்டியப்பட்டின்ற ஒரு ஊரில் வந்து தங்குறாங்க. அங்கே வந்து அவங்கள வந்து அந்த ஊரில் இருந்த கவரை நாயக்கர் வீட்டில் ஆட்டு பண்ணையில் ஆடு மேய்க்கிற இதை வந்து அவங்களுக்கு விதிக்கிறாங்க. அதை வந்து தெய்வம் அவர்கள் மறுபேச்சு பேசலை. நமக்கு விதித்த கிரீடம் இட்ட பணியெல்லாம் தன் தலைக்கு ஏற்றும் கிரீடம் என நினைநாள் அப்படின்னு நம்ம பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ தனக்கு வச்ச தலையில் வச்ச கிரீடம்னு நினச்சி தான் அவங்க அதை நமக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் அவங்க இணை பிரியாமல் அவங்க போவாங்க. பின்னாடி ஒரு வில்லுடைய தூரத்துலன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரத்தில் தான் போவாங்களாம், பக்கத்தில் போக மாட்டாங்க, பின்னாடி அதுவும் சைடில் அவங்க பார்த்தா திரும்பி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் எப்பவுமே போவாங்க. 4 ரோடு வரும், எந்த பக்கம் போகிறதுன்னு கூட அவங்கள என்றைக்கும் கேட்டது கிடையாது. அவங்க எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் அப்படி போயிருக்காங்க. பல சமயங்களில் வந்து தண்ணி தாகம் வருமா, பக்கத்தில் ஓட போயிட்டுருக்கு, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு தாகமாக இருக்குமா. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே அவங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு தாகத்தையே வந்து நீராக நினச்சி குடிச்சிட்டு அவங்க பின்னாடி போயிருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து அவங்க பின்னாடி அவங்க அகிலவலம் வந்திருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இருந்து போனவங்களே தான் கடைசியில் வந்து அவங்க அந்த ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு அவங்க கொடுப்பாங்க. பாட்டையருக்கு வந்து இந்த அவங்கள என்ன அந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலம் எதுக்கு வச்சாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அவங்கள அந்த மேட்டிமைன்ற இது அவங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா சர்வ உலகத்தையும் ரட்சிக்க வந்தவங்களுக்கு அந்த இது குணம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்க இது வரைக்கும் பிரிஞ்சதே கிடையாது, நகமும் சதையும் போல் அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளவு உடலும் உயிரும் போல அப்படி அவங்க பின்னாடி போகிறாங்க. அவங்கள வந்து பிரிக்கணும், அந்த பிரிவை உண்டு பண்ண அந்த பிரித்து விடுறதுக்கு வேண்டி பழக்கணும். அதுக்காக வேண்டி அந்த ஆடு மேய்ப்பு இதை வந்து அவங்க தலையில் அந்த இதை கொடுக்குறாங்க. அப்படி ஆடு மேய்ச்சதும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது முதல்ல வந்து ஆரம்பத்தில் ஒரு நாள் வெளியே போயிட்டு சாயந்தரம் வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் போனால் 2 நாள் கழிச்சு வருவாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாள் இப்படியே ஒரு வாரம் சென்று வராங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 10-12 நாள் தெய்வம் அவங்க பாட்டையாக வராமலே இருக்காங்க. அவங்க உடனே ஏக்கத்தை தாங்க முடியாமல் எல்லாத்தையும் பட்டியை பூட்டிட்டு சாவியை பக்கத்தில் உள்ள ஒரு கிழவிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி போய் கண்டுபிடிச்சி அவங்க இரவு முழுக்க அவங்கள கூட இருந்துட்டு பொழுது வெடிக்கிறதுக்குள்ளே அந்த மறுபடியும் வந்து பட்டியை திறக்க இது பண்ணுறாங்க. இப்படி ஒரு வருஷம் அவங்க முடித்ததுக்கப்புறம் அந்த கடைசியாக வந்து பாட்டையாக வர்றாங்க. வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தவம் செய்கிறதுக்கான உத்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா இதையும் சொல்லி கொடுத்து திருப்பரங்குன்றத்தில் போய் தவத்தில் இருக்கிறதுக்காக அவங்க தெய்வம் பாட்டையாக அனுப்புகிறாங்க. எங்கள் இடம் எல்லா இடத்தையும் குறிப்பு எல்லாம் சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. அப்படி போய் அவங்கள அனுப்பிச்சி அவங்க தெய்வம் வந்து அந்த உத்தரவு சிறமேல் தாங்கி மேலே திருப்பரங்குன்றத்தில் போயிட்டு அந்த குகையில் உட்காந்து அவங்க தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்ன ஆகாரமின்றி அவங்க பல நாள் தவத்தில் இருக்காங்க. ஒரு சமயம் வந்து முழிப்பாங்களாம். அந்த தவத்தில் இருந்து முழிச்சாங்கன்னா ஏர் ஓட்டிகிட்டு இருப்பாங்களாம் பக்கத்தில் வயல்லெல்லாம். அடுத்த தடவை முழிப்பாங்களாம். அப்போ பார்த்தா அறுவடை நடந்துகிட்ருக்குமா. இப்படி திடீர்னு அப்படி எப்பாவது முழிக்கும்போது பசிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கீழே இந்த கற்றாழை இந்த கள்ளி இதிலெல்லாம் அதை தான் வந்து உணவாக வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்படி அவங்களுடைய தவம் முடிய போகுது. திடீர்னு ஒரு நாள் வந்து பாட்டையாக வராங்க. வந்து அவங்கள தவத்திலிருந்து எழுப்புறாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. உடனே பாட்டையரை பார்த்ததும் தெய்வம் எப்பவுமே வந்து பாட்டையரை வணங்குற முறை எப்படின்னா அவங்களுடைய திருவடியில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய முகத்தை திருவடியில் வச்சு வணங்குறது தான் அவங்களுடைய பழக்கம். இதுதான் ஆதி காலத்துலேருந்து அவங்க தெய்வம் வந்து அவங்க செஞ்சுட்டு வந்தது.
அப்போ பாட்டையர் வந்து எழுப்பினது உடனே இவங்க எழுந்து அவங்கள வழக்கம் போல் வந்து அவங்கள வணங்கிறதுக்கு போகிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு வணங்கிறதுக்கு போகிறாங்க. அப்போது பாட்டையர் கேட்டாங்களாம், என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கொல்ல பார்க்குறீங்களா? அது வேறு மரியாதையாக வேறு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வாப்போன்னு பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ மரியாதையாக வேறு கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுது. இது வரைக்கும் எப்போவுமே அவங்க இதை கேட்டதில்லை. அப்போது அவங்க அப்படியே திணறி போய் நிற்கிறாங்க. அப்புறம் தான் வந்து பாட்டையர் வந்து சொல்கிறாங்க, அந்த தேவ மகாசபையில் ஆதியில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க யார் அப்படின்றத அவங்களுக்கு அப்போ தான் உணர்த்துறாங்க. நீங்கள் தான் சர்வேஸ்வரன், அன்றைக்கு நடந்தது இதுக்காக தான் நான் வந்தேன், நீங்கள் வந்த வேலை இது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரிய போகிறாங்க. இவ்வளோ நடக்குது. அப்போ தான் அது வரைக்கும் நம்ம ஆண்டவங்களுக்கு எல்லாரையும் போல் அவங்க எல்லோரும் வந்து ஒரு குருபிரானம் அடைந்து இந்த மெய்ஞானம் பெறணும்னு எப்படி பாடுபடுவாங்களோ அப்படி நினச்சி தான் அவங்க இது வரைக்கும் பாடுபட்டுருக்காங்களே ஒழிய தாங்கள் யார் என்று அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்போது அந்த மாதிரி சொல்லி அவங்கள பிரித்து வழி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிரிய முடியாமல் அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நாளும் கூட இருங்க அப்படின்னலாம் வேண்டுறாங்க தெய்வம். இல்லை காலம் இல்லை, கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து விட்டு அனுப்புகிறாங்க. அப்புறம் தான் மதுரைக்கு வந்து இது பண்ணுறாங்க. முதல்ல அவங்கள விட்டு பிரிஞ்சு அங்கேருந்து திருப்பரங்குரியை விட்டு இறங்கி மதுரைக்கு வராங்க. அந்திக்கடை பொட்டல் இங்கெல்லாம் வந்து முதல்ல தெய்வம் வந்து அவங்களுடைய பேசுகிறாங்க. எங்கெல்லாம் வந்து கூட்டம் இங்கே பேசுகிறாங்க, மக்கள் இருக்காங்களோ அவங்க கூடியிருக்காங்களோ அங்கெல்லாம் பேசுகிறாங்க. இப்படி பல காலம் வந்து அங்கே பல பேர்கிட்ட பேசுகிறாங்க. சில சமயங்களில் இந்த சாமியார்கள் இருக்கிற இடம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பேசுகிறாங்க. யாருக்கும் வந்து இது அவ்வளோ சுலபமாக ஏறுற மாதிரி தெரியல. அப்போ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இந்த சாமியார்கள் இருக்கிற இடத்துலலாம் போய் பேசினா அவங்களுக்கு சீக்கிரமாக வருமேன்னா அவங்க பார்த்தா இந்த மெய்ஞான இச்சையே இல்லாமல் கஞ்சா பிடிக்கிற இந்த இதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு சுட்டு போட்டாலும் ஞானம் வராது அப்படின்னு குடும்பஸ்தர்களை தாடி போவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தாங்கள் அது வரைக்கும் அணிந்திருந்த அந்த காஷாயோடையெல்லாம் கீழ்ச்சி அவங்க மூஞ்சில் விட்டெறிஞ்சிட்டு வேறு குடும்பஸ்தர் மாதிரி உடை அணிந்து மற்றவங்களை இது பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. இதையெல்லாம் தான் நமக்கு வந்து இப்போ வரப்போகிற திருவிழாவில் நமக்கு ஆடுமைப்பு திருக்கோலம் மாலையில் இரவில் வந்து நமக்கு வாசுபத கங்கண திருநாள், அதுக்கடுத்து காலையில் வந்து குடிக்காட்சி திருவிழா, நம்ம புத்தாடை புனை அதை வந்து நமக்கு எடுத்து வச்சு நமக்கு தெய்வம் உண்டாக்கி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு பார்த்து நம்ம தெய்வம் செய்கிறாங்க. அப்படி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு வரும்போது பல காலம் அங்கே இருந்து மதுரையில் இருந்து எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறமா தான் அவங்க இங்கே ஒன்றும் தேராது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பத்தூர் வராங்க. அங்கே பல காலம் எங்கேயாவது பண்ணி ரொம்ப பல பேர்கிட்ட இது பண்ணுறாங்க, பழகிறாங்க. யாருக்கும் வந்து அவ்வளோ சுலபமாக ஒட்டலை. 13 வருஷ காலம் அவங்க எங்கெங்கே பேசி பார்த்து ஒரு தலையை சேர்க்கறதுக்குள்ளே 13 வருஷ காலம் அவங்களுக்கு தேவைப்பட்டு. அப்போது 1-2 தான். இப்போ எவ்வளவு இன்னல்களையெல்லாம் சந்தித்து நம்ம தெய்வம் நமக்கு ஆட்கொண்டு இருக்காங்க. அப்போது ஆரம்ப காலத்தில் திருப்பத்தூரில் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில பேர் சேர ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ராஜகம்பீரன்ற இடத்துலையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. 2 இடத்துலையும் மாறி மாறி போயிட்டு வருவாங்களாம். அப்போது நமக்காக அந்த காலத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சமயம் அந்த பிள்ளைகள் வருவாங்க, அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் வருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு பசிப்பாடெல்லாம் இது பண்ணுறதுக்காக தெய்வம் பாய் நாசம்லாம் செஞ்சுருக்காங்க திருப்பத்தூரில் இருக்கும்போது. ஸோ நமக்காக நம்மளை ஆட்கொள்றதுக்காக அவங்க என்ன பாடெல்லாம் பட்டிருக்காங்க. இவ்வளவு கிடையாது. இப்படி பல வகையில் அவங்க நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்கே இருந்த இஸ்லாமியர்களால் அவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் ஏகம். அப்போது அவங்க தெய்வம் வந்து தவத்தில் இருக்கும்போது அந்த குடிசைக்கு மேலே ஓலையை அடுக்கி தீ வச்சது,
அதுலேருந்து தப்பி வெளியே வந்து அதுக்கப்புறம் காரைக்கால் போகிறாங்க. அங்கே கொஞ்சம் காலம் இருந்துட்டு அதுக்கப்புறமா எங்கே போனாங்கன்னே தெரியாது. எல்லாம் இங்கே வந்து ஆளை காணாமே, தெய்வம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்போது அவர்கள் கற்ற அந்த வீர விளையாட்டு தான் அவங்கள வந்து அந்த காலத்தில் அந்த உள்ள தவத்தில் இருக்காங்க. புகை வந்து வருது, திடீர்னு அந்த புகை வந்ததும் அவங்களால அப்படியே கங்கு எரியுது. அப்போ எப்போவுமே அவங்க இடுப்பில் வந்து ஒரு அரிவாள் வச்சுருப்பாங்க, சின்ன சுருக்கு கத்தி மாதிரி வச்சுருப்பாங்க. உடனே அதை எடுத்து அந்த கூரையை பிச்சுக்கிட்டு அந்த அது வழியாக வெளியே வந்து குதிக்கிறாங்க. அப்படியே குதிக்கிறாங்க. கீழே விழுந்தால் சப்பாத்தி கல்லியில் விழுந்திருக்காங்க. இரவு முழுக்க அதில் இருந்திருக்காங்க. சப்பாத்தி கள்ளி முள் எப்படி இருக்குன்னுட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த முள் வந்து ஒரு கை அகலம் இருக்கும்னா அதுக்குள்ளார ஒரு 10-15 இடத்துல அங்கங்கே கேப் விட்டு ஒரு அழகாக இது பண்ண மாதிரி கொத்து கொத்தாக முள் இருக்கும். அந்த முள் குத்திச்சுன்னா அது எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும். அந்த மாதிரியான அப்போ இரவு முழுக்க அந்த முள்ளில் உடம்பு முழுக்க அந்த சப்பாத்தி கள்ளி புதர் மேலே விழுந்திருந்தா என்ன ஒரு வாதனையாக இருக்கும். இவ்வளோலாம் அவங்க அந்த துன்பங்களை அனுபவித்து நமக்கு கடைசியில் இன்றைக்கி நம்மளை இந்த அளவு உண்டாக்கி வச்சுருக்காங்க. அந்த திருவிழாவை தான் இப்போ நம்ம இது பண்ண போகிறோம். சரியா? ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இதே மாதிரி ஆடு மேய்ப்பு திருக்கோலமும் எப்படி உண்டாச்சு அப்படின்னா அது வேற ஒருத்தவங்களோட சரித்திரத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அந்த காலத்தில் இருந்த அனந்தர்கள் அவங்க வந்து தெய்வம் அந்த எல்லா திருவிழாக்களுமே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மெய்வழிச்சாலைக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த எல்லா திருவிழாக்களுமே எடுத்து வைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் வந்து ராஜகம்பீரத்தில் முதல்ல வந்து கொடியேற்றினது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு கொடியேற்றினது ராஜகம்பீரத்தில். அது வந்து 1933 அல்லது 34 அந்த பீரியட். அப்போ தான் முதல்ல கொடியேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அந்த கொடியேற்றும் போது எல்லோரும் பிள்ளைகள்லாம் வருவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்திருந்தப்போ நிறைய பேர் வந்து இப்போ இங்கே வந்து மெய்வழிச்சாலையில் இங்கே இருக்கிற மெய்வழிச்சாலையில் வந்து ஓரளவு கூட்டம்லாம் சேர்ந்துச்சு. ஆலயத்தில் வந்து ஒரு நாள் அமர்ந்திருக்கும்போது தெய்வம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க, நான் எத்தனையோ வருடங்களாக கூவி கூவி அழைக்கிறேன். இந்த மெய்யில் முழு ஒட்டுதலோடு இருக்க உங்களுக்கு மனம் வரவில்லை. இந்த 6 அறிவு ஆட்டை மேய்ப்பதை விட 5 அறிவு ஆட்டையே மேய்க்கலாம் என்று சொல்லிட்டு திருமாலைக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவங்க பழைய அந்த விடைய மாற்றிட்டு ஒரு கிழிஞ்சு போன காவி கந்தையை கட்டிக்கிட்டு கீழ்சல் துணியில் தலையில் ஒரு சின்ன பர்மா கட்டு மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு புறத்தில் வந்து இந்த குடி கொட்டாங்கச்சில் இது அதுக்கப்புறம் வாங்கறிவாள் ஒரு உயரமான கம்பில் மேலே அரிவாள் இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கம்மாக்கரை வழியாக அவங்க கிளம்பி போகிறாங்க, நடந்து போயிட்டுருக்காங்களாம். உடனே அதை பார்த்ததும் பெரியம்மா வந்து ஆண்டவங்க நம்ம எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க, எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. உடனே எல்லோரும் இங்கே இருந்த பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லோரும் வந்து பின்னாடி ஓடி போய் தெய்வமேன்னு கூவிட்டு போயிட்டு அவங்க அழுதுகிட்டு அவங்க பின்னால் ஓடி போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அப்போது ஒரு அவங்க வந்து அவங்க மட்டும் ஆண்டவங்க முன்னாடி போய் நின்று 2 கையும் அப்படி அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று 2 கையும் இப்படி விரித்து நின்றுட்டு அவங்க மேல் கொண்டு போகக்கூடாது தடுத்துறதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஆண்டவங்களே எங்களை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுறாங்க அழுதுட்டு. எங்களை விட்டு எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போது தெய்வம் சொல்கிறாங்க, விடுறா வழியா அப்படின்னாங்க. அதுக்கு அவர் வந்து நான் உங்களை போகவே விட மாட்டேன், நீங்கள் வரலன்னா நானும் உங்களோட வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, நீ பிள்ளைக்குட்டிக்காரன், நீ ஏன்டா என் பின்னால் வரணும்? அதுக்கு அவர் வந்து, நீங்களே இத்தனை பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போகும்போது எனக்கு மட்டும் என்ன பிள்ளைக்குட்டி வேணும்? உங்கள் உத்தரவுக்கு
நாங்கள் எல்லோரையும் நடந்து கொள்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் திரும்பி வந்துடுங்க தெய்வமேன்னு அவர் கெஞ்சறார். ஆனால் ஆண்டவங்க வந்து நான் சொல்லியே கேட்காதவங்க நீ சொல்லியாடா கேட்க போகிறாங்க, விடுறா வழியை, நான் 5 அடி வாட்டையே மேய்க்க போகிறேன்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அதுக்கு நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் கட்டுக்க இந்த ரோலக்ஸ் வாட்செல்லாம் எடுத்து கழட்டி உடனே வந்து ஒரு பாறை மேலே ஓங்கி அடித்து தூள் ஆக்கிட்டு அவர் ஏற்கனவே ஒரு காவி இதில் பட்டு ஜிப்பாவையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க முன்னாடி நின்றுருக்காரு. அவங்க ஆண்டாங்க மலைச்சி போய் என்னடா இப்படி நிற்கிற நீ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணி வேறு வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு இவ்வளவு பிடிவாதமாக நம்ம பின்னால் வர்றதுக்கு துடிக்கிறானே இவன் அப்படின்ட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாமல் மேல் கொண்டு போகாமல் நின்றுட்டாங்களாம். மற்றவங்களும் எல்லோரும் கெஞ்சுறாங்க, தெய்வமே போகாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து தெய்வம் வந்து அவங்கள குனிஞ்சி அவர் காலடியில் படுத்திக்கிட்டு அவங்கள வேண்டுறாரு, அவங்கள திருவடியை பிடிச்சிக்கிட்டு அவங்கள எழுப்பி நிறுத்தி சரி அப்படின்ட்டு திரும்பி வந்தாங்களாம். அதுக்கப்புறமா தான் இந்த ஆடு மேய்ப்பு திருவிழாவை அங்கே எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி தான் தெரிகிறது, சரிங்களா? இது நடந்த விஷயம். அதாவது இது வந்து அவர்கள் கபட நாடகர், என்ன ஒன்றா அவங்க செய்வாங்க, அதுக்காக வந்து ஏற்படுத்தி வச்ச இது தான் இந்த திருவிழாவுக்கு சரித்திரம். இது நம்ம அவதாரத்தினாலும் நம்ம அது கொண்டாடணும்னு நமக்கு அது எடுத்து வச்சது. இப்போது ஆடு மேய்ப்பு திருக்கோலம் நமக்கு பிறவாநாட்டு பிறப்பு திருவிழா அது நமக்கு எடுத்து வச்சிட்டாங்க, ஆடு மேய்ப்பு திருக்கோலம் எடுத்து வச்சிட்டாங்க. அப்போ பாட்டையர் அந்த தவத்தில் இருக்க சொன்னாங்க, அதுவும் நமக்கு திருவிழாவை எடுத்து வச்சு அதுக்கும் பாடல் பாடி வச்சாச்சு. இப்படி எல்லாத்துக்கும் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது தெய்வம் இருந்த காலத்தில் இந்த குடிக்காட்சின்னு நடக்கும். அப்போது தெய்வம் அவர்களே வந்து திருமாளிகையிலேருந்து வந்து அந்த குடிக்காட்சியில் இந்த ஒரு ஜமீன்தார் வந்து இந்த பொய் சாமியார்களுக்கெல்லாம் வந்து வருஷம் ஒரு மிராஸ்தார் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வருவார். எல்லோரும் உட்காந்துருப்பாங்க ஒரு அந்த கோயில் மாதிரி, அதில் வந்து எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாடி வச்சுட்டு பெரிய சடமுடி இதெல்லாம் வச்சுட்டு அந்த நாடகம் மாதிரி நடத்துவாங்க குடிக்காட்சி. ஸோ அதில் உட்காந்துருப்பாங்க ஒவ்வொருத்தரும். சுவாமிக்கு சிவமூலிகை கொடுங்க அப்படிம்பாங்க. தெய்வம் வருவாங்க, சிவமூலிகையா கடைசியில் அது கஞ்சா. இப்படி கஞ்சா ஒவ்வொருத்தரும் பிடிப்பான். அந்த கஞ்சாவை தான் அந்த மிராஸ்தார் அவங்களுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருப்பார் அந்த இதில். அப்படி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது தெய்வம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் யார் வந்தாலும் வருவாங்க, நீங்கள் உங்களை மெய்க்கு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்கள் அணிந்திருந்த அந்த இது அணிந்திருப்பாங்க, காஷாய கலரில் அந்த ஒரு நீளமான அங்கி போட்டிருப்பாங்க. அதை கிழித்து அவங்க மூஞ்சில் எரிஞ்சிட்டு திருமாளிக்கு போவாங்க. போயிட்டு புத்தாடை புரிஞ்சு தெய்வம் சந்நிதியில் அந்த மேலே சிங்காசனத்து மேலே உட்காருவாங்க. அதுக்கப்புறமா போய் நீங்கள் புத்தாடை அணிந்து வாருங்கள்னு சொல்லி தெய்வம் நமக்கு அது வந்து அந்த திருவிழா நடக்கும். அதுதான் அது குடிக்காட்சி அப்படின்னு தெய்வம் நமக்காக எடுத்து வச்சது. ஸோ இப்படி நமக்கு தன் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க இந்த யுகத்துக்கும் உள்ள மாதிரி அந்த திருவிழாக்களை எடுத்து வச்சு எல்லோரும் இப்போ திருவிழாக்காவது போகணும் அப்படின்னு சாதாரணமாக வந்து சிலர் அவங்களுடைய ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டுருப்பாங்க, எப்போல்லாம் முடியுதோ அப்போ. சில பேர் அங்கேயே உள்ள சௌகரியம் உள்ளவங்க, சில பேர் அந்த வசதி உள்ளவங்க அங்கேயே சாலவாசியாக இருங்க பல பேர். இப்படி வெளியே உள்ளவங்க எல்லாம் வரணுன்னா இப்போ இந்த மாதிரி திருவிழாக்கள் எடுத்து வச்சா அந்த திருவிழாக்காக நம்ம போவோம் அப்படின்றதுமா தான் நமக்கு தெய்வம் வந்து நமக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்மளை வளர்க்குறதுக்காக அவங்க என்னெல்லாம் உழவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த திருவிழாக்கள் எவ்வளோ முக்கியம் நமக்கு அப்படின்றது எல்லாருக்கும். இந்த திருவிழா வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்ற திருவிழாக்கள்னாலும் இந்த வைகாசி திருவிழா மிஸ் பண்ண மாட்டாங்க. அதில் தான் வந்து நமக்கு எல்லாம் இந்த குடிக்காட்சி, புத்தாடை புனை சீர் இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கேட்குதுல பின்னாடி. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அவங்க ஒவ்வொரு திருவிழாவும் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி பிச்சாண்டார் திருக்கோலம், அது வந்து அந்த பிச்சாண்டார் திருக்கோலம் எதுக்குன்னா நம்மக்கிட்ட உள்ள பாவத்தெல்லாம் பிச்சு வாங்கிக்கிட்டு அவங்க பிச்சாண்டார் திருக்கோலம் நம்மக்கிட்ட உள்ள பாவத்தெல்லாம் பிச்சு வாங்கிக்கிட்டு அவர்களுடைய தவத்தை அள்ளி போடுறது தான் அந்த பிச்சாண்டார் திருக்கோலம். அதுக்காக தான் நம்ம அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் காய்கறியெல்லாம் படைக்கிறோம். பிச்சைக்கு வாராரே அப்படின்வாங்க, பிச்சைக்கு வரமாட்டாங்க
நம்மளை அந்த மாதிரியான அந்த பாடல் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் ஏற்றி வச்சுருக்காங்க தெய்வம். இது மாதிரி எப்படி ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒரு இது எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தெய்வம் பல பாடல்கள் நமக்காக இந்த 4 வேதங்களை இறக்கி வச்சுருக்காங்க. ஆதிமை உதய புராணத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் தெய்வம் பாடியிருக்காங்க. இப்படி சில பாடல்களுக்கு ஒவ்வொரு பாடல் பிறந்ததுக்கே சரித்திரம் இருக்குது. சரியா? பொதுவாக நம்ம சந்நிதியில் பாடுற பாடல் நிறைய பேர் எல்லாரும் பாடுற பாடல் ஆத்தாளாய் வந்தனக்கு அமுதமூட்டி அப்படின்ற அந்த பாடல். அந்த பாடல் தெய்வம் அவர்கள் தங்களுடைய ஐயனை பார்த்து பாடின பாடல். அந்த பாடல் எப்படி நடக்குது அப்படின்னா, அது முதல்ல தெய்வம் அவர்கள் சிறு பிள்ளையில் அவங்க எல்லா வீர விளையாட்டுகளையும் பழகினவங்க. கிணறு தாண்டுவாங்களாம். அது 24 அடி டயமீட்டர் இருக்கும். அவ்வளோ இது உள்ளதெல்லாம் தாண்டியிருக்காங்க அந்த சின்ன வயசில். அப்போ அந்த மாதிரிலாம் தாண்டியிருக்காங்க. அப்படி வீர விளையாட்டு உள்ளவங்க பாட்டையை கூட எப்போவுமே அவங்க அகிலவலம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை குற்றாலம் அருவி பக்கத்தில் அவங்க வந்திருக்காங்க. பாட்டையாவும் தெய்வமும் பாட்டையை அவங்க குற்றாலம் அருவியில் ஒரு பக்கம் தியானத்தில் ஆழ்ந்துட்டாங்களாம். சரின்ட்டு தெய்வமும் என்ன பண்ணுறாங்க, சரி அவங்க தியானத்துலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்தில் போயிட்டு குளித்து நீந்தி நல்லா ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு இது கிடைக்குதுன்னு நல்லா நீச்சல் அடித்து நல்லா குளித்து முடிச்சுட்டு வெளியே ஏறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த இதில் பாறை வழுக்கிட்டே இருக்குது. அவங்களே பயங்கர பலசாலியானவங்க, எல்லா இதுவும் பெற்றவங்க. அவங்களால முடியல, அவ்வளவு தத்தளிக்கிறாங்க. உடனே பாட்டையாக அவங்க தியானம் கலைஞ்சி எங்கே காணமேன்னு தேடிட்டு உடனே திரும்பி பார்த்து தெய்வம் அவர்கள் இந்த தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வராங்க. வந்துட்டு அவங்க அணிந்திருந்த அந்த இடைக்கச்சை எடுத்து நிலமாக வீசுகிறாங்க. வீசி அதை அவங்க பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வராங்க. வந்தால் அப்படியே உதறது அவங்களுக்கு, ஆண்டவங்களுக்கு. அப்புறமா அதை அவங்க எல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்போ பாடின பாடல் தான் அந்த ஆத்தாளாய் வந்தனக்கு அமுதமூட்டி என்ற பாடல். அவர்கள் தங்கள் ஐயனை தோத்தரிக்கிற பாடல் ஆத்தாளாய் வந்தனக்கு என்ற பாடல். அது நம்ம சாதாரண ஒரு பாடலை நம்ம படிக்கிறோம். பாடலை படிக்கிறதோட சரி, ராகத்தை தரவாமல் படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு வரியிலையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது உள்ளுக்குள்ளே போனால் அதனுடைய ஆழம் என்னன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். இப்போது எப்பேற்பட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, பெருங்கருணை மலைன்னு சொன்னாங்க. கருணை மலையாக இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும். அப்போ சாதாரண கருணைக்கே நம்ம அளவு சொல்ல முடியாது. மலைன்னா இப்போ எவ்வளோ அந்த அளவு சொல்ல முடியுமா? அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த பாடல். இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு இது. அதே மாதிரி இன்னொரு பாடலுக்கு ஒரு தனித்தன தலைமை பெரும்பதி அரசை தரும்புனல் துறை சிங்காசனரை இனித்தமுக்கு அணிச்சார் பிழிந்து தேன் அமுதும் இணைந்த பூங்காரமும் மனமும் தனித்தொன்றாய் கூட்டி ஆணிப்போர்க்கின்ன தளித்தமை வழித்துணை மருந்தே அணித்தருக்கரிய குருகுலத்தையனே காண வேண்டிய செய்யும் உன் முகமே அப்படின்ற இந்த பாடலுக்கு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஒரு முறை சந்நிதியில் நட்சத்திரம் அண்ணாக்கு தெரியும், நிறைய பேருக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க அவங்க அருப்பா வள்ளலார் மேலே ஆரம்ப காலத்தில் ரொம்ப இது உடையவங்க. பெரியப்பாவுடைய பாடல் முக்கானியும் கற்கண்டும் அப்படின்னு ஒரு பாடல் வரும் திருவருட்பால. அந்த பாடலை சந்நிதியில் பாடியிருக்காங்க. அப்போது திருமாலைக்கு போயிட்டு தெய்வம் திரும்பி வந்ததும் இந்த பாடலை கொடுத்தாங்க. ஏண்டா முக்கனியும் சர்க்கரையும் கற்கண்டும் போட்டின்னா அது ஒரே திகட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நமக்கு தெய்வம் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இன்னொரு பாடல் நிறைய பேர் எழில் பல கலைகள் அந்த பாடலில் படிப்போம்.
அந்த பாடலை படிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. தமிழ் ஒழுங்காக நல்லா வந்து சரளமாக வந்து பழகினா தான் அந்த நிறைய பேருக்கு ராணா வரவே வராது. அதுபோல் ஒரு மூத்த பிறவியர் ஒருத்தர், அவங்க ஆரம்ப காலத்தில் திருப்பத்தூர்லேயே வந்து தெய்வத்துக்கிட்ட வந்தவங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கு வாய் கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, இந்த பாடலை இயற்றி அவங்களுக்கு இதை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அவங்க படிக்க படிக்க அவங்க திக்குவாய் போன இடம் தெரியல. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளைக்காக இந்த யுகத்து இது கூட வந்து அவங்க ஒரு இதை நம்ம பண்ணியிருக்காங்க. இப்படி நமக்கு இன்னொரு இது இப்போ ஞான முறையில் கடைசியாக இறுதியில் வரும் ஒரு 2 பாடல் வரும். உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈரார் போகும், மெல்லவே முதுமை தண்ணீர் 316 மீந்தா கள்ளமாம் விறக்கம் தண்ணீர் கணக்கு 26 போக உள்ளுவாய் 26 மீந்ததில் உரைக்க கேண்மோ அப்படின்ட்டு ஒரு பாடல். அதுக்கு அடுத்த பாடல் மீந்ததோர் வயது 26 பங்குக்காரர் காய்ந்ததோர் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் இன்னோர்க்கு ஈந்திடில் மீதம் எங்கே இவர்கட்கே போதாதாகும் மீந்துனக்கு எவர் ஈவார் கான் மோட்சமுன் பேச்சே வீணாம் அப்படின்றதோடு அதை முடிச்சிட்டாங்க. அந்த ஞான முறையிட முடிச்சிட்டாங்களாம். கொஞ்ச நாள் சென்றதான் அதுக்கப்புறம் கலைமான்ற அண்ணா கேட்டாங்க, மோட்சம் உன் பேச்சே வீணாம்னா எல்லாருக்கும் அது மலைப்பா ஆகிடுமே அப்படின்னு தெய்வமேன்னு அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்போது சரி அப்படின்ட்டு தெய்வம் வந்து மறுபடியும் திருமாளிகையிலேருந்து வரும்போது இந்த பாடலை கொடுத்தாங்களாம். வீணது வாகிடாமல் மேலவர் இடத்தில் சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்தில் உறைந்த நன் நிலமும் காட்டி போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உன் புகழ் வானம் பாயும் அப்படின்ற பாடலை வந்து தெய்வம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ பாடல்களுக்கு சில வரலாறு இருக்குது. அதே மாதிரி தம்பி மெய்நிலை போதம் படித்தார். அந்த மெய்நிலை போதம் பிரிண்ட்டுக்கே போயிடுச்சான். அப்போது அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கேள்வியாக இருக்கும். 72 கேள்வி இருக்குது அந்த மெய்நிலை போதத்தில். மொத்தம் 12 பாடல், ஒவ்வொரு பாடல்லையும் 6 கேள்வி. பிரிண்ட்டுக்கே போயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் வந்து கைலேந்தர் அண்ணா வந்து தெய்வத்துக்கு கேட்டாங்களாம், இப்படி எல்லாமே ஒரே கேள்வியாக இருக்கு, எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு இது மலைப்பாக போகுமே அப்படின்னு அவங்க விண்ணப்பிச்சதும், ஏண்டா இவ்வளோ நாள் இதை சொல்லக்கூடாதா, எவ்வளோ பேர் இதை படித்து இப்போ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வேற 2 பாடல் சொல்கிறாங்க. இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தனை ஏங்கி நீயும் மயங்கிட வேண்டாம் சொல்வேன், சுத்த செய்தன்யநாதர் சொல்லொரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிஞ்சிடும் உழவு தானே அப்படின்னு அடுத்த பாடல் இந்த 2 பாடல் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பிரிண்ட்டுக்கு போகல, அதுக்குள்ள இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து போட்டு விட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ நமக்கு தன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வேணும்னு நம்மளை பார்த்து பார்த்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய நிகழ்வுகள் வந்து நமக்கு மூத்த அனந்தர்கள் அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தெய்வ திருவாக்கியம் பிறக்கும்போது அந்த சந்நிதியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த திருவாக்கியம் நம்ம கேட்க முடியும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ இப்போ கோடாயதுக்கு படிக்கிறோம், எம்மப்பட அடிப்படை திருமையான குரல் படிக்கிறோம், அது இல்லாமல் பின்னாடி சில நூல்கள்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து நேர்பட கேட்டு அதை எழுதி அதை வந்து தொகுத்தது தான் வந்து இந்த 2 நூலும். அப்போது இதெல்லாம் வந்து மற்றவர்கள் கேட்டு அதை தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்போ ஒவ்வொன்றுலையும் நமக்கு அவங்க சொல்லாத இதே கிடையாது. அப்படி இந்த நூல்களில் இல்லாத சில நிகழ்வுகள் இருக்குது. அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு தனாட்டியர்னா என்ன,
யாருக்காக தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? தனாட்டியர்னா என்ன? தனவந்தர்னா என்ன? அதான் தனாட்டியர்னா தனவந்தர். தனவந்தர்னா செல்வந்தர், தனம் நிறையா உள்ளவங்க. அதான் அது மாதிரி தனாட்டியர்னா அந்த இது. அப்போது தெய்வம் ஒரு தடவை சன்னிதானத்தில் உட்காந்துட்டு சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் பார்த்து, நீங்கள்லாம் தனாட்டியர்களாக இருக்கீங்க. தனாட்டியர்னா உங்களுக்கு நிறைய தனாட்டியராக இருக்கீங்க. இப்போது தனம் நிறைய உள்ளவங்க அதான் தனாட்டியர். அப்போது எங்கிட்ட ஒரே ஒரு தனம் தான் இருக்குது, எங்கிட்ட ஒரே ஒரு தனம் தான் இருக்குது, உங்ககிட்ட நிறைய தனம் இருக்குது, அதனால் நீங்கள் தனாட்டியர். அப்போ நிறைய தனம், என்னென்ன தனம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன தெய்வம் இப்படி சொல்கிறாங்களேன்னு எல்லாரும் நினச்சாங்களாம். அப்போது தெய்வம் வந்து சொன்னாங்களாம், உங்களிடம் இருப்பது சோம்பேறித்தனம், சோம்பேறி தனம், அதுக்கப்புறம் அசட்டுத்தனம், பேடித்தனம், திருட்டுத்தனம், பயங்கொள்ளித்தனம். இவ்வளோ தனம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இவ்வளோ தனம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆனால் என்னிடத்தில் இருப்பது அழியாத மதித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருடைய இணையற்ற தவவலி, அதுதான் அவங்களுடைய அந்த மதித்தனம். ஒரு தடவை வித்தைன்ற வார்த்தைக்கு தெய்வம் சபையில் விளக்கம் கொடுத்தாங்க. உலகத்தில் வித்தை என்ற வார்த்தைக்கு ஒருவனால் லகுவாக செய்ய முடியாத செயல், அதாவது கம்பி மேலே நடக்கிறது, இது மாதிரியான மந்திர தந்திரம் செய்கிறது என்று இப்படியானவற்றைத்தான் அர்த்தம் பண்ணுகிறார்கள். இங்கு அது உன் ஜீவனுக்கு உபயோகமான செயலாக இருக்கிறது. நாம் வித்தை அவித்தை என்னும் எழுச்சியினை உங்கள் உள்ளத்தில் பதித்திருக்கிறோம். அதாவது மனுவுக்கு என்று பிரத்யேகமாக தரப்பெற்ற 6வது அறிவும் அதன் செயல்பாட்டின் எழுச்சியினையும் பதிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளும் மனிதன் உண்டு கழித்தவைகளையே உணவாக உட்கொள்கின்றன. ஆனால் மனுவோ நெல், கம்பு, கேழ்வரகு, சோளம் முதலிய நவதானியங்களின் வித்தையே உணவாக உட்கொள்கிறான். இப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். இறைவன் உன்னை வித்தை உண்பவனாக படைத்தது, இறைவன் உன்னை வித்தை உண்பவனாக படைத்தது நீ பிரம்ம விதையை கைப்போடத்தான். என்ன பிரம்ம வித்தையோ அப்படின்னு சாதாரணமாக, இது என்ன பெரிய பிரம்ம வித்தையா, அதாவது என்னால் முடியாதா அப்படின்றதுக்காக சவால் விடுவாங்க. அது மாதிரி என்ன பிரம்ம வித்தையோ அப்படின்னு சென்பார்களே, அதை கைப்போடத்தான். 64 கலைகளை ஒருவன் கற்று தேர்ந்து விடலாம். ஆனால் 64 கலைகளுக்கும் மேம்பட்டதாகிய 65வது கலையாகிய சாகா கலையை, பிரம்ம வித்தையைத்தான் கற்று தேர வேண்டும். இது மகா அத்தியாவசியமான காரியம். வித்தையில் பல ரகம் இருக்கிறது. அதில் வித்தை, ஜால வித்தை, ஜெகஜால வித்தை, இந்திரஜால வித்தை, பிரம்ம வித்தை, மாயாஜால வித்தை மற்றும் மகேந்திர ஜால வித்தை. இப்படி ஒவ்வொரு வித்தைக்கும் என்ன அர்த்தம்னு அதுன்னு சொல்கிறாங்க. வித்தை அப்படின்னா அந்த ஆதி வஸ்துவே வஸ்து வித்தாக இருந்து அண்ட பிண்டங்கள் எல்லாவற்றையும் படைத்தது, அதுதான் முதல் வித்து. ஆண்டவங்க தான் அந்த முதல் வித்து. அதனால்தான் அவர்களை வித்து நாயகம் என்று நம்ம அழைக்கிறோம். ஜால வித்தைன்னா கோடா கோடியான பொருள்களை எத்தன்மைத்தாரேனும் எவ்வாற்றேனும் எக்காலத்தேனும் யூகித்தறிவதற்கு எட்டப்படாத தோற்றமில்லாமை என்னும் அரூப வடிவத்தில் வைத்திருந்து ஜாலமாக படைத்தல், அதுதான் ஜால வித்தை. இந்திரஜால வித்தை அது என்ன அப்படின்னா மனுவை இந்திரிய ஜாலத்தால் படைத்தல். ஜெகஜால வித்தை, அப்படி படைத்த மனுவை குழவி, குழந்தை, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை என்று 6 பருவங்களாக 6 பிறப்பில் மாற்றி மாற்றி பிறப்பித்தல்.
செத்து செத்து பிறத்தல் அல்ல. எப்படி செய்தார்கள், இதை எப்படி செஞ்சாங்க நமக்கு தெரியுமா? இந்த மாதிரி 6 பிறவி ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம்னு தெய்வம் விவரமாக வந்து கோடாயுதக்குள்ள ஒரு வாக்கியத்தில் நம்ம அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்னு நமக்கு யாராவது தெரியுமா? ஆனால் நம்ம செஞ்சுருக்காங்க. அப்படி முடிஞ்சு தான் அந்த 6வது பிறப்பு வரைக்கும் வராங்க. செத்து செத்து பிறத்தல் அல்ல, எப்படி செய்தார்கள் என்பது தெரியாமலேயே செய்வது ஜகஜால வித்தை. நம்ம இப்படி செஞ்சாங்கன்னே நமக்கு தெரியாது, அப்படி செய்கிறது தான் ஜகஜால வித்தை. பிரம்ம வித்தைன்னா நரரை மனுவாக்கி மனுவை தன் வைரமணி சூழில் வைத்து பிறப்பித்து தேவனாக ஆக்குவது பிரம்ம வித்தை. மந்திர பீஜத்தில் 5வது யோனியில் மறுபிறப்பு கொடுப்பதும் துவஜனாக்குவதும் இதுவே. மாயாஜால வித்தை இறுதி தருவாயில் யமன் வந்து சந்திக்கும் வேளையில் யமன் கைவசப்படாமல் காப்பாற்றி ஜீவ பிரயாணம் அருள்வது மாயாத, அதாவது சாகாத மாயாஜால வித்தையாகும். மாய்ந்து போகிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாயாஜாலம்னு சொல்லுவாங்க. அது மாயாத ஜாலம், என்றைக்கும் அழியாது மாயாஜால வித்தை. மகேந்திர ஜால வித்தைன்னா என்னன்னா, யமகண்டம் கடத்தி ஜீவன் முத்தி அளந்ததோடு தம்முடைய பிருத்த யோகத்தால் தேகமுத்தியும் அளக்க நிற்பது. அது மகா இந்திரஜாலமாகிய மகேந்திர ஜால வித்தை. இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் ஜீவன் முத்தி மட்டும்தான் கிடச்சிருக்கு. நமக்கு மட்டும்தான் தெய்வம் வந்து அந்த தேகமுத்தியை கொடுத்துருக்காங்க. மகேந்திரனே, அதாவது இதை சிவபெருமானே மகேந்திரனே இறுதி காலத்தில் கல்கி அவதாரம் எடுத்து வந்து நடத்தக்கூடிய மகா அதிசயமான இதுவரை யாவராலும் செய்ய முடியாத அருஞ்செயல் என்று அருளி செய்தார்களாம் அந்த காலத்தில். இப்போ வித்தைன்னு சாதாரணமாக சொல்கிறோம், அது எத்தனை வகை இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? இவ்வளவு நமக்கு தெய்வம் வந்து வெவ்வேறு காலங்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஒளிநாடால் தெய்வ திருவாக்கியம் கேட்டோம். மனிதனாக பிறந்தான், ஒவ்வொரு மதங்கள் வந்தது, இது எல்லா மதத்தினுடைய கடமை என்ன, ஒரே ஒரு கடமை தான் அப்படின்றது ரொம்ப தெளிவாக நமக்கு நம்ம தெய்வம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த கடமையிலையும் வந்து நம்முடைய கடமை என்னென்னா இருக்குது. கடமைன்றது கடன்கள் அப்படின்றது ஒன்று தான். ஒருத்தர் கடன் வாங்குகிறோம், அதை திருப்பி கட்ட வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அதான் அந்த மாதிரி கடன்கள், அந்த மாதிரி கடன்கள் வந்து தெய்வம் சந்நிதியில் சொன்னது தான் இது. நீ இந்த பூமிக்கு கடன்காரனாக தான் வந்த. நீ ஜலதேகமாக ரோஸ்மீதாக்குடைய காலத்தில் இருந்த பொழுது இறைவனிடம் எனக்கு மானிட சட்டை கொடுங்கள், நான் பூலோகத்தில் பிறந்து வானெல்லாம் சிறப்போனாகி தங்களிடமே வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று நானாச்சுது பார் என்று வந்தவன் அல்லவா? இப்படி வாங்கி வந்த அமானித கடனோடு இன்னும் பல கடன்கள் உள்ளன. அது ஒன்று தான் கடன் நீ நினச்சிட்டு இருக்காத, அது கூட இன்னும் பல கடன் இருக்கு. அவைகளையும் கட்டாயம் நீ கட்டியாக வேண்டும். அவைகளையும் நீ கட்டாயம் கட்டியாக வேண்டும். அவை என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை தாய் கடன், பிறவிக்கடன், ஜென்மக்கடன், சொற்கடன், செய்யாமல் செய்த செய்நன்றி கடன், கட்டா நித்திய கடன். இப்படி 7 விதமான கடன்கள் நமக்கு இருக்குது. இப்போது தந்தை தாய் கடன் அப்படின்னா நம்ம ஞான அகவல்லையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது அறிவறி பாடத்துலையும் தந்தை தாய் கடமை தான் மறவாதேன்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ தந்தை தாய் கடமைன்னு தான் முதல் கடமை. அந்த முதல் கடமையை நான் கடைசியாக சொல்கிறேன், அது என்ன அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி மற்ற கடமைகளை நான் சொல்லிடுறேன். பிறவி கடன் என்னென்னா, இறைவனாகிய பரமாத்மா நீ தகப்பனிடத்தில் சுக்கிலமாக இருந்த பொழுது நீ பிறவி எடுக்கும் தருணத்தில் குதிரை மேல் சவாரி செய்வது போல் உன் ஜீவனில் இருந்து சவாரி செய்து உன்னுடன் கூட வந்த சகோதரர்கள் சக உதிரர்கள் அனைவரையும் முந்திக் கொண்டு நீந்தி சென்று தாயின் ஸ்ரோனிதத்துடன் உன்னை சேர்த்து அதோடு ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவையும் வைத்து படைத்தான். நாமெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம்,
ஒரு தாய் தந்தையருக்கு நம்ம பிள்ளையாக பிறந்தோம். நமக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கார், 2 அண்ணன் இருக்கார், 2 தம்பி இருக்காங்க, ஒரு அக்கா, 4 தங்கச்சி. இப்படி இவங்கள தான் நம்ம வந்து கூட பிறந்தவங்க நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இவங்க நம்ம கூட பிறக்கலை. ஒன்று நமக்கு முன்னாடி பிறந்தாங்க, இல்லைன்னா பின்னாடி பிறந்தாங்க. கூட பிறந்தவங்க நமக்கு நிறையா இருக்காங்க. அது நான் ஏற்கனவே முந்தின சபையில் நான் நம்ம கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர்னு நான் சொல்லியிருக்கேன், கணக்கு சொல்லியிருக்கேன். நம்ம கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 40 கோடியிலேருந்து 120 கோடி வரைக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம தாயும் தந்தையும் அந்த சேரும் பொழுது தந்தையிடமிருந்து பாய்கிற அந்த இந்திரியத்தில் அது சில துளிகள் தான். அந்த சில துளிகளில் உள்ள விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அவர்களுடைய உடல் பலத்தை பொறுத்து 40 கோடியிலிருந்து 120 கோடி வரைக்கும் இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்கும் அந்த தாயினுடைய சிரோனி கருவறையில் இருக்கிறது ஒரே ஒரு கருமுட்டை தான் காத்திருக்கும். சில சமயத்தில் சில பேருக்கு 2 கூட இருக்கும். அதுதான் நம்ம ட்வின்ஸுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக. அப்போ அந்த ஒவ்வொரு விந்தணுவுக்கும் அந்த கருமுட்டையை சந்தித்து அதில் அதை தொலைச்சி உள்ளே போயிட்டு கருத்தரிக்கிற வல்லபம் ஒவ்வொரு விந்தணுக்கும் இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து வெற்றி பெறுவது ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான். இப்போது உள்ளே போகிறது 120 கோடி. உள்ளுக்குள்ளே பாயும்போது கருப்பையினுடைய அந்த நுழைவாயில் எட்டும்போது, அது நான் சுருக்கமாக சொல்கிறேன், நான் அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான், சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஒரு பாய்ச்சலில் இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் அவங்க இது பண்ண மருத்துவ ஆராய்ச்சியில் வந்தது. ஒரு பாய்ச்சலில் உடலுக்குள்ளே பாய்கிற விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து சுமார் 40 மில்லியன்லேருந்து 1200 மில்லியன். அதாவது 4 கோடியிலிருந்து 120 கோடி. ஆனால் கடைசியில் இப்போ ஒரே ஒன்றுமா நான் கடைசியில் வெற்றி பெறுது. அப்போது அந்த 120 கோடி விந்தணுக்குள்ளற இப்போ தாயினுடைய உடலுக்குள்ளே பாயிறது 120 கோடி அதிகபட்சம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து சுமார் 20 லட்சம் விந்தணுக்கள் மட்டுமே அயராது நீந்தி கருப்பையினுடைய நுழைவாயிலை அடையுது. அது அனாட்டமி படித்தவங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே நுழையிறது வேறு, கருப்பை இருக்கிற இடம் வேறு, அதுக்குள்ளே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. அப்போது அந்த 20 லட்சம் விந்தணுக்கள் மட்டுமே வந்து நுழைவாயில் அடையுது. ஆங்கிலத்தில் அது சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நுழைவாயிலுக்கு. அந்த 20 லட்சம் விந்தணுக்களில் 10 லட்சம் விந்தணுக்கள் மட்டுமே கருப்பையை அடைகின்றன. 10 லட்சம் தான் உள்ளே போகுது. அந்த கருப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நீளம் ஒரு 12 இன்ச்சஸ் நீளம் இருக்குமா. வெயிட் வந்து ஒரு 1200 கிராம், அவ்வளோதான். அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அப்போது அந்த கருத்தரித்து ப்ரெக்னன்சி டயத்தை தவிர மற்ற நேரத்தில் கருப்பை எப்படி இருக்குன்னா, நம்ம 2 உள்ளங்கைக்கும் இடையில் கம்மு தடவிட்டு இப்படி சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், இப்படி இடையில எதுவுமே போக முடியாது இல்லையா. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சாதாரண நிலையில் உள்ளது வந்து அப்படி. அதுக்குள்ளே நீந்தி போகணுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். சாதாரணமாக இருந்தாலே ஒட்டி இருந்தாலே முடியாது. அதில் கம் வேறு போட்ட மாதிரி உள்ளே ஒட்டி இருக்குமா. அப்படி போகிறது வந்து அந்த 10 லட்சம் தான் உள்ளே போகுது கருப்பைக்குள்ளற. அந்த கருப்பைக்குள்ளற உள்ளே நுழையிறது 10 லட்சம். அப்படி 10 லட்சம் உள்ளே போகுது இல்லையா கருப்பைக்குள்ளற. அது 10 லட்சம் உள்ளே போகுது. 10,000 மட்டுமே, 10,000 அணுக்கள் மட்டுமே கருப்பையினுடைய உச்சியை அடையுது. கருப்பையின் உச்சியை அடைந்து அதுக்கப்புறமா ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்கிற அந்த கருமுட்டை குழாய் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளார போகணும்.
அந்த முட்டை குழாய்க்குள்ளே போகிறதுக்கு அந்த கருப்பையினுடைய மேல் உச்சியிலிருந்து போகிறதுக்கு உள்ள வழியில் கரெக்டான வழியில் போகிறது 5000, சரியான வழியில் உள்ள இது மிச்சம் வந்து வேறு வழியில் அது திசை மாறி போயிடும். 5000 தான் உள்ளே போகுது. அது ரெண்டும் எங்கே போகுதுன்னா அந்த கருமுட்டை குழாயும் இந்த உச்சியும் இணையிற அந்த ஜாயிண்ட்டுக்கு போகிறது 5000. அப்படி போகிற இடத்துல கருமுட்டை இருக்கிற இடமாகிய கருமுட்டை குழாயினுடைய உள்ளே நுழையிறது எவ்வளோன்னா 1000 தான். அந்த கருமுட்டை குழாய்க்குள்ளே நுழைஞ்சது 1000 போச்சு இல்லையா, அதில் 200 மட்டும்தான் கருமுட்டையை அடையுது. 200 மட்டும்தான் கருமுட்டையை அடையுது. அப்போ அந்த 200ல் ஒன்றே ஒன்று தான் கருமுட்டையை தொலைச்சி உள்ளே போய் கருத்தரிக்குது. அதுதான் தெய்வம் வந்து நமக்கு சுருக்கமாக ஒரே பாடலில் சொல்லியிருக்காங்க. எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தறிய சுரோனிதப்பை வந்து விழுந்தே அந்த அரைதனில் அழிந்தது அனந்தானந்தம் அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்து கணம் அறுகோடி 80 லட்சம். அது அந்த பீரியட் 9 months எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. அந்த 10 மாதம்னு உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்ட் பீரியடு 9 months 270 days. ஏறக்குறைய +or-5 or 10 அந்த இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அதை கணத்தில் சொல்கிறாங்க. நொந்து கணம் அறுகோடி 80 லட்சம். அவ்வளோ நாள் கஷ்டம் உள்ள நம்ம அனுபவிக்கணும். அதை மாணிக்கவாசக பெருமான் ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் கஷ்டம் வருதுன்னு அவங்க அதை பெரிய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் காப்பாற்றுறாங்க தெய்வம். ஸோ தெய்வம் வந்து அவங்க சுருக்கமாக ஒரு 8 வரியில் பாடலில் நமக்கு அவ்வளோ சொல்லும். நொந்து கணம் அறுகோடி 80 லட்சம் நெடுங்காலம் கருவறையில் எண்ணெய் காத்து தொந்தியின்மும் மலக்கணாவாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாங்க அப்படின்னு பாடும். அப்போது தாயினுடைய அந்த கடைசி வரைக்கும் குழந்தை இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம பார்த்தா ஒரு சின்ன குழந்தை கையெல்லாம் இப்படி கட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிற மாதிரி குத்துக்கால் போட்டு உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உக்காந்தா வர முடியுமா வெளியே கருப்பையை விட்டு? அப்படியே வந்து பல்ட்டி அடிக்கணும். அப்போ பல்ட்டி அடித்து தலை கீழே வரணும். எத்தனையோ பிரசவத்தில் கேட்டிருக்கோம், தலை இதால் திரும்பலை அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எதுவும் முடியாதவங்க சிசேரியன் இதெல்லாம் நடக்குது சரியா. அப்போ தொந்தியின் மலக்கணவாய் துயர் கடத்தி அந்த இது சாதாரணம் கிடையாது. அதுலேருந்து காப்பாற்றுறாங்க. எப்படியெல்லாம் காப்பாற்றி நம்மளை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பின்னாடி குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு விதமான இது. சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்ட முடியுமா பிறந்த குழந்தைக்கு? அப்போது அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்காக அதுக்கு தேவை அதனுடைய பசியை வளர்த்தி ஆளாக்கிறதுக்கு அப்போ மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய்க்கு பால் சுரக்கும். அந்த காலம் முடிஞ்சதும் அது நின்று போகும். இப்படி ஒவ்வொரு காலத்தில் நமக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் உணவு படைச்சாங்க. அப்புறம் பல் வருது. அப்படி ஒவ்வொன்றா நமக்கு வெவ்வேறு இதெல்லாம் நம்ம மாறி இப்படி அதோட விட்டுல அவங்க இறுதி வரைக்கும் நம்மளை கூட நின்று காப்பாற்றுறாங்க. எங்கெல்லாம் நமக்கு துன்பம் அப்படி நம்மளை காப்பாற்றுறாங்க சரியா. இப்படியெல்லாம் நம்மளை வந்து தெய்வம் காப்பாற்றுறாங்க. இப்போ அந்த பிறவி கடன் எப்படி நம்ம உள்ளே வர்றோம் அப்படின்றதுக்காக இதை நான் சொன்னேன்னா, அப்போது அங்கேருந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அப்போ அது எப்பேற்பட்ட கடன்? அப்போது இறைவனாகிய நீ தகப்பனிடத்தில் சுக்கிலமாக இருந்த பொழுது நீ பிறவி எடுக்கும் தருணத்தில் குதிரை மேல் சவாரி செய்வது போல் உன் ஜீவனில் இருந்து சவாரி செய்து உன்னுடன் கூட வந்த சகோதரர்கள் சக உதிரர்கள் அனைவரையும் முந்திக் கொண்டு நீந்தி சென்று தாயின் சுரோனிதத்துடன் உன்னை சேர்த்து அதோடு ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவையும் வைத்து படைத்தான். அது கடன் அல்லவா? நீ ஒரு மெய்குருபிரானை அடைந்து அவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்டு சரி என்று சொல்லும் பொழுது இந்த பிறவி கடன் கட்டி ஆகிவிடுகிறது. மெய்குருபிரானை அடையிறது எப்பேற்பட்ட விஷயம், அவர்களை நம்மளை ஏற்றுக்கொள்வது எப்பேற்பட்ட விஷயம்ன்றது. நமக்கு முந்தின காலம் வரைக்கும் வந்தவன் விதிகள் எப்படி இருந்தது?
ஒருத்தன் மெய்யான குருபிரானை அடைந்து அவங்க அவங்கள சீடனாக ஏற்றுக்கணுன்னா பல சோதனைகள் இருக்குது. சரி, அப்படி மீறி ஏற்றுக்கிட்டாலும் 12 வருட காலம் அவங்களுக்கு பணிவிட செய்யணும். அவங்க சொல்கிற ஒழுக்க முறை விதிமுறைப்படி நடக்கணும். அப்படி 12 வருட காலம் இருந்தாலும் இறுதியில் ஒரு சோதனை வச்சு அந்த சோதனையில் அவர் ஜெயித்தால்தான் அவருக்கு செவியதர்கள் உபதேசம் செய்வார் தாமேன்னு சிவானந்த பத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுபோல் அப்போ 12 வருஷ காலம், 12வது வருஷம் நம்ம +2 வரைக்கும் படிக்கிறோம். +2 எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அடுத்த இதுக்கு போகலாம். ஒரு சப்ஜெக்டில் போச்சுன்னா போனது தான் இல்லையா? இப்போ மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே கிடையாது, மறுபடியும் 12 வருஷம் வெயிட் பண்ணணும். இப்படியெல்லாம் சரித்திரம் இருக்குது. ஒருத்தர் ஒரு மெய்குரு பிறவான்கிட்ட அந்த காலத்தில் ஒரு இதாக இருந்திருக்கார். 12 வருஷ காலம் அவங்க ஸ்டூடெண்டாக இருந்து பணிவிட செஞ்சுருக்காரு. அந்த முடிவில் அந்த குருபிரான் நல்லெண்ணெய் எதை கேட்டிருக்காங்க. நல்லெண்ணெய் கொண்டு வா அப்படின்னாங்க. தெய்வம் குருபிரான் எது கேட்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தலை குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னாராம், அவர் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி தலை குளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால் அதை சொல்லணும்னு வாயிடுதார். அப்படின்னாராம். போச்சு. அமாவாசைன்னு சொல்கிறதுக்காக ஆன்னாராம். போயிட்டு வாணி அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அந்த பக்கம் பல காலம் இருந்து காத்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குருபிரான் அவருக்கு ரட்சிப்பு கொடுத்ததா ஒரு சரித்திரம் இருக்குது. அதாவது ஒன்றுமே சொல்லலை. அவங்க நினச்சாங்க நம்ம குருபிரானுக்கு எதுவும் இதாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அப்படின்னு எனக்கு தெரியாது நீ சொல்கிறியா, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம தெய்வம் அப்படியே நம்மளை ஆட்கொண்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவரவருக்கு தக்கபடி இறங்கி அவங்கள எப்படி கை கொள்கிறாங்க. இப்படி நம்ம தெய்வம் நம்மளை ஆட்கொண்ட இதுக்கெல்லாம் அது எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட சேர்ந்த வரலாறு அதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்கூட அவங்க பார்த்துருக்கோம். ஏக்காப்பா எழுந்துன்னு கேட்பாங்க. டீ பிரேக் வேணுமா? சரி, ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சு. சரி, ஓகே. அப்போது அந்த நிஜமான குருபிரானை அடைந்து அவர்கள் ஒன்று ஏற்றுக்கொண்டு சரி என்று சொல்லும் பொழுது இந்த பிறவி கடன் கட்டி ஆகிவிடுகிறது. ஒன்று தான் முடிச்சிருக்கோம், சீக்கிரமாக முடிச்சிடறேன். அவரும் ஹரிக்கும் கொஞ்சம் அவரும் நிறைய பேசணும். ஆமாம், நான் ஒரு 5 மினிட். நமஸ்காரம். பிறவி கடன் என்னன்னு பார்த்தோம். அடுத்து ஜென்மக்கடன் அப்படின்னா என்னன்னா, மனுவாகிய உன்னை வித்தை, அதாவது விதையை உண்பவனாக இறைவன், மேலான இறைவன் நமக்கு பிறப்பித்திருக்கிறான். நீ உண்ணும் உணவை நிலத்தில் போட்டால் அது கோடி கோடியாக விளையும். அப்போ அவ்வளவு விளைச்சலையும் நீ உண்டிருக்கிறாய். அப்போ அந்த ஜென்மக்கடனும் மெய்யரு குருபிரானின் கையகத்து ஆகும் பொழுது முடிவடைகிறது. சொற்கடன்னா என்ன அப்படின்னா, சபையில் சேரும்போது ஒரு உறுதிமொழி கொடுப்போம், சத்தியமாக நடப்பேன். அதே மாதிரி காஷாய தீட்சையின் போது அடியேனுடைய தேகத்தை தீயிட்டு கொளுத்தும் கோரமாகிய பழிபாதக வன்மன செயலை செய்ய மாட்டேன் என்று ஜீவசாட்சியாக செய்யும் சத்தியம். 2வது, நாங்கள் பிரம்மோபதேசம் பெறும்போது அந்த உடன்படிக்கையில் பிரம்மோபதேச தேவ ரகசியத்தை எக்காலத்தும் யாவரிடத்தும் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய எண்ணம், சொல், செயல் இம்மூன்றிலும் ஒன்றிலேனும் வெளியிட மாட்டேன். அன்றியும் மெய்யை விட்டு தவறிவிட்ட பாவிகளோடு நான் யாதொரு சம்பந்தமும் வைத்து கொள்ளவே மாட்டேன். இதை என்றும் மறக்காமல் இருப்பேன் என்று தேவரீருடைய திருமுன்பாக மெய்யாகவே சத்தியம் கொடுத்து நான் இப்போது பெற்றுக்கொள்ளும் பிரம்மோபதேசம். இது என்னுடைய நடமாடும் தேக ஜீவசாட்சியாக சத்தியம் 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 என்று செய்யும் சத்தியமும், அதே மாதிரி பாவ விமோசன திருமந்திரம் ஓதுகையிலும் இனி ஒரு காலும் யாதொரு பாவத்தளவிலும் செய்ய மீளமாட்டோம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் உறுதி கொண்டோம் ஆண்டவரே என்று உறுதி கூறும் வாக்குறுதியும் உனது சொற்கடனாகும்.
இதை நீ இறுதி வரை காப்பாற்ற வேண்டும். அடுத்தது செய்யாமல் செய்த நன்றி கடன். நன்றி என்றால் உங்களை கேட்காமலேயே உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் படைத்து ரட்சிக்கிற செயல். அது அவங்க நமக்கு பண்ணுறாங்க. அரூபத்தில் இறைவன் மனுவுக்காக சர்வ அண்டரண்ட சராசங்களையும் படைத்து காத்து வருகின்றது தான் இறைவன் செய்த நன்றி. குருகுல தெய்வமாகிய ஆசான் செய்வது செய் நன்றி. அது என்ன? இறைவன் செய்த நன்றியை மறந்த குற்றத்தையும் மன்னித்து, இறைவன் நமக்கு செய்த நன்றியை நம்ம யாரும் நினைக்கிறதே இல்லை, அந்த குற்றத்தையும் மன்னித்து மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பேரின்ப பெருவாழ்வை இவனுக்கு தந்து இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்குத்தான் செய் நன்றி என்று பெயர். இது குருபிரானவர்கள் நமக்கு செய்கிற நன்றி. இதுதான் செய் நன்றி கடன். இக்கடத்தை நீக்கி உன்னை அக்கடத்துள் ஆக்கும் வரை உலக சங்கடம் உன்னை விட்டு நீங்காது. நன்றி என்பது உலகத்தவர்கள் செய்ய முடியாதது. எப்படி எனில், ஒருவர் செய்த நன்றிக்கு ஈடாக அவரை நல்லா உபசரித்து சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிடுதலும் தூங்குதலும் ஜீவனுக்கு கெடுதலே செய்வன. இப்படியே உலக வழக்கில் நன்றி என்று நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் இருக்கிறது. அப்படி இருக்க உங்களுக்கு நாம் செய்யப்போகின்ற பேருதவிகளுக்கு எங்கனம் நீங்கள் கைமாறு செய்ய முடியும்? அளவற்ற பெருங்கருணை செயல்களை ஒவ்வொன்றாக நினைந்து உள்ளம் உருகி கண்ணீர் கசிந்து இச்சந்நிதியில் நிற்பதுவே நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு. நம் அறிவு நம் சம்பத்தை கொண்டு எட்ட முடியாத ஓர் எல்லையை இன்று நாம் எட்டியிருக்கிறோம் என்ற குதூகலம் உங்களுக்கு வந்தால் அதுவே போதும். இதுதான் நீங்கள் எமக்கு செய்கின்ற பதில். கட்டாய கடன். இந்த மெய்யை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இனி நாளைக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அலைந்து தேடும் பொய்ப்பொருள் சம்பாதனை உங்களுக்கு தேவையில்லை. உன் கண்முன் கிடக்குது பார் கஞ்சி, அதுவே போதும் என்று நினைக்க வேண்டும். உங்களுக்கு நாளைக்கு வேண்டியதை நாம் பார்த்து கொள்வோம். இந்த உலகத்தில் உள்ளோரை உய்விக்க செய்ய வேண்டிய, அவர்களை சந்நிதியில் சாரும்படி செய்து வைக்கும் பரோபகார செயலை நீங்கள் செய்வதும், ஜீவப்பிரயாணத்தை பற்றி அடுத்தவர்களிடம் எடுத்து பேசுவதும் கட்டாய கடனாக உங்கள் தலையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். நமக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, அடுத்தவங்களும் பெறணும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். இதுதான் பரோபகாரம். நித்திய கடன். ஒரு நாளைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் 21,600 மூச்சில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு கண்டம். நாசியை விட்டு போன மூச்சு திரும்பி வந்தால் பிழைப்பாய், வராவிட்டால் சாவுதான். ஆகவே ஒவ்வொரு மூச்சிற்கும் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறாய். யமன் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே நாம் அருளிய ருத்ராட்ச முதிரை ஆகிய மூல மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து கொண்டு இருப்பது உங்கள் எல்லோருடைய நித்திய கடன் ஆகும் என்று ஆண்டவர்கள் திருவாயமலர்ந்து அருளினார்கள். ஒரு தடவை இது மாதிரி காஷாய தீட்சை வாங்கினா அப்போல்லாம் மூலமந்திரம் இப்போ வெளிப்படையாக எடுத்துச்சாங்க. 1970க்கு முன்னாடி மூலமந்திரம் காஷாய தீட்சை வாங்கும்போது தான் இன்னொருத்தவங்க அவங்களுக்கு வாங்கினவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மறைவிடத்தில் போய் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி ஒரு அக்கா அவங்க காஷாய தீட்சை வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு அனந்திக்கு அவங்க கூட்டிகிட்டு போய் மறைவில் அவங்கள மூலமந்திரம் சொல்லி அவங்கள மனப்பாடம் பண்ணி அவங்க ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்படி அவங்க மூலமந்திரம் சொல்லி முடித்ததும் அவங்களுக்கு சொல்கிறாங்க, மூலமந்திரத்தை காலையில் எழுந்ததும் எத்தனை வாட்டி சொல்லணும், அப்புறமா பகலில் இவ்வளோ எப்போல்லாம் முடியுதோ அப்போ சொல்லணும், அதுக்கப்புறம் இரவில் சொல்லணும், இது மாதிரி ஒவ்வொரு இத்தனை மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க காஷாயம் பெற்றவங்க இப்போ தான் வாங்குறவங்க சொன்னாங்களாம், நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கேன், என்னால் இது உள்ள தடவைலாம் என்னால் சொல்ல முடியாது, மூலமந்திரம் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் தெய்வ சன்னிதானத்துக்கு காஷாயம் வாங்கினவங்க எல்லோரும் நமஸ்கரிப்போம். வாங்கினதும் தெய்வம் நமஸ்காரம் பண்ணி தான் அவங்கள ஒவ்வொருத்தரையும் பார்த்து மூலமந்திரம் வாங்கிட்டியான்னு கேட்பாங்க. வாங்கிட்டான்னு சொன்னதும் நல்லா நாக்கில் ஒட்ட வச்சுக்கோன்னு சொல்லி தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமாக எல்லாருக்கும் நடக்குது. இப்போ இந்த மூலமந்திரம் என்னால் சொல்ல முடியாது, கூட்டு குடும்பத்தில் இருக்க எனக்கு நிறையா வேலைன்னு சொன்னாங்களே, அந்த அக்கா தெய்வத்தை வணங்கி நிற்கிறாங்க. அவங்கள எதுவும் கேட்கல, மூலமந்திரம் சொல்ல முடியாட்டா என்னை நினச்சிக்கப்போ. அப்போ அவங்களுக்கு அந்த மறைவில் அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எப்படி தெரியும். அப்போ அவர்களை நினைத்து இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லாம். ஸோ மூலமந்திரம் சொல்ல முடியாட்டா என்ன நினச்சிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
இப்போ வந்து கடைசியாக இந்த முதல் கடமையை பார்ப்போம், தந்தை தாய் கடமை. முதலில் உனக்கு தூலம் வருவதற்கு காரண கருவியாயிருந்த உன் தந்தைக்கும் தாய்க்கும் நீ கடன் செலுத்தியே ஆக வேண்டும். எப்படி? உன் தலைத்தோலை எடுத்து செருப்பாக தைத்து உன் தாய் தந்தையருக்கு கொடுத்து அது தேய்ந்து போனாலும் மீண்டும் உன் தலைத்தோலை எடுத்து செருப்பாக்கி இப்படியே 3 முறை செய்தாலும் நீ பட்ட கடன் அடையாது. ஒரு முறை செய்யவே முடியாது. தலைத்தோலை எடுத்தால் மறுபடியும் பழைக்கிறது எப்படி? அப்போது அதனுடைய கனம் எவ்வளவுன்றதுக்காக அதை சொல்கிறாங்க. அப்போ 3 தடவை செஞ்சாலும் அந்த கடமை தீராது அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்கிறாங்க. ஆகவே அவர்களை கடைசி காலம் வரையிலும் மனம் கோணாமல் வைத்து காப்பாற்ற வேண்டிய கடமை, மேலும் அவர்களை இந்த மெய்யின் பால் இச்சை கொள்ள வைக்க வேண்டிய கடமையும் உனக்கு கட்டாயம் உள்ளது. மறவாதே. இதுதான் தந்தை தாய் கடன். தந்தை தாய் கடமை தான் மறவாதே அப்படின்னு அறிவுரை பாடத்தில் தெய்வம் சொல்லியிருக்காங்க. அப்போது தந்தை தாய் கடமை இப்போ நிறைய பேருக்கு இப்போ புதுசாக நாம மட்டும் இப்போ நன்மணத்தில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதில் எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கலாம். அவங்க மனைவி வந்தால் கணவன் எதிர்பார்க்கலாம், கணவன் வந்தால் மனைவி, இதெல்லாம் வந்து சகஜம். அப்போது அவர்கள்கிட்ட நாம் வந்து முறைச்சிக்காமல் விதண்டாவாதம் பண்ணாமல் பக்குவமாக நம்மளை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். என்றைக்காவது அவங்களும் வரணும்னு தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். அவர்களுடைய மனம் புண்படுற மாதிரியோ வேறு மாதிரியோ அவங்கள நம்ம பேசக்கூடாது. இதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விதி. இப்போது தந்தை தாய் கடமை வந்து தலை தோலை வந்து 3 தடவை செருப்பாக்கி போட்டாலுமே தீராது அப்படின்னா இவர்கள் நம்ம பெற்று வளர்க்குற இப்போ நம்மளை வந்து அந்த இறுதியில் யமன்கிட்ட இருந்து தெய்வம் காப்பாற்றுறாங்களே, அந்த கடமைக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? தீராது. ஆனால் அவங்க அதெல்லாம் கொடுக்க சொல்ல, என்ன நினச்சிட்டு அப்படின்றது அது ஒன்று மட்டும்தான் சொல்கிறாங்க. வேறு எதுவும் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. சரியா? அப்போது தந்தை தாய் கடமையே நம்மளால் முழுசாக செய்ய முடியாதுன்னா அவர்களுக்கு எப்படி நம்ம கடன் கட்ட முடியும்? அப்போது அதை நம்முடைய நினைந்தால் உள்ளம் நமக்கு உருக வேண்டும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப சரியா? அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஆண்களுக்கு தலைப்பாக கட்டி இருக்கணுன்ற தெய்வம் விதியாக்கி வச்சுருக்காங்க. பெண்களுக்கு வந்து அவங்க எப்படி வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆண்கள் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே வந்து அந்த காலத்தில் காஷாய தலைப்பாக தெய்வம் எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ புதுசாக வரவங்க நன்மணத்தின வெள்ளை தலைப்பாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த தலைப்பாகை வந்து நாம் எந்த சமயத்துலேயும் நம்ம அகற்றக்கூடாது. எப்போவுமே தலைப்பாக கட்டியிருக்கணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்கு போகும்போது மட்டும் தலப்பாக கட்டிப்பாங்க, மற்ற நேரத்தில் அவங்க தலப்பாக கட்டிக்க மாட்டாங்க. சாலைக்கு போகும்போது மட்டும் கட்டிக்க, இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், இருக்காங்க. அது சில பேருக்கு சில கட்டாயங்கள், சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். அதுக்குமே தெய்வம் வந்து சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அந்த விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மிலிட்ரியில் இருக்கவங்க, போலீஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த விதியை மீற முடியாது. அவங்க அதுக்காக வந்து அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்குமே சந்நிதிக்கு வரும்போது மட்டும் கட்டிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த தலப்பாக கட்டியிருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெய்வம் பல தடவை எடுத்து சொல்லியிருக்காங்க. தலப்பாகையினுடைய முக்கியத்துவம். தலப்பாகை நம்ம தலையில் வச்சுருந்தா நான் உன் தலையில் குடியிருக்கேன், அப்போ அந்த தலையை வந்து நான் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. ஒரு சின்ன நிகழ்வு, தெய்வம் சந்நிதியில் இருக்கும்போது ஒரு அனந்தர், அவங்க ஏதோ பைக்கில் எங்கேயோ போயிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ தவறி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இல்லை மேலே எங்கேயோ வந்து கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்துட்டாங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ தெய்வம் கேட்டாங்களாம், ஏண்டா அவன் தலப்பாக கட்டியிருந்தானாடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கீழே விழும்போது அவன் தலப்பாக கட்டியிருந்தானா தலையில்? ஆமாம் தெய்வமே கட்டிட்டு தான் இருந்தான். அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது போடா அப்படின்னு தெய்வம் சொன்னாங்க. அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போது தலைப்பாகை நம்ம தலையில் வச்சுருக்கும்போது நமக்கு வந்து அவங்க நம்மளை கூடவே இருக்காங்க, அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். சபைக்கு வரும்போது இங்கே வந்து தான் தலைப்பாக கட்டிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க வந்து நான் குற்றம் சொல்கிறதா யாரும் நினைக்காதீங்க. இது நம்மளுக்கு வேண்டிய தலைக்கடன். இது தெய்வம் நமக்கு எடுத்து வச்சது, சரிங்களா?
ஆதி காலத்தில் பழைய நம்முடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தலையில் தலைப்பாகையோடு தான் ஃபோட்டோ இருக்குது. பாட்டன் முப்பாட்டன் அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க பார்த்திங்கன்னா அவங்க தலைப்பாகையோடு தான் இருக்குது. சரியா? இப்போது தலைப்பாகை வந்து அவ்வளோ முக்கியம். தெய்வம் வந்து அந்த தலைப்பாகையினுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. அது எவ்வளவு அந்த முக்கியன்றது வந்து சில பேர் வந்து சின்ன பிள்ளையிலே தலைப்பாகை கட்டிட்டவங்களாம் இருக்காங்க. சாலையிலே வந்து சாலைவாசியாக இருந்தாங்க, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. அவங்க பிள்ளை வந்து சின்ன பிள்ளை, அவர் சாலைவாசியாக அங்கேயே இருக்கார். திடீர்னு போய் சந்நிதி முன்னாடி நின்னார். போய் என்னடா அப்படின்னாங்க தெய்வம், நான் எனக்கு தலைப்பாக கட்டிக்கணும் அப்படின்னு. அப்படியே ஆகும். சந்தோஷம், சரிடா இப்போ கட்டிக்கோ அப்படின்னு. இல்லை எனக்கு காஷாய தலைப்பாக தான் வேணும். சரி போய் கட்டிக்கோ அப்படின்ட்டாங்க. அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு போய் சரி தெய்வம் அவங்க அப்பாவும் சரி ஓகே சரி தெய்வம்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் தலைப்பாக கட்டி கூட்டுறதுக்காக வீட்டுக்கு கூட்டு போனார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் அவர் பழைய தலைப்பாக வச்சுருப்பார்ல அதை எடுத்து கொடுத்து கட்டுறதுக்கு வந்தார். அதெல்லாம் முடியாது, எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்தா தான் நான் கட்டிப்பேன் அப்படின்னு புதுசாக தலைப்பாக வாங்கி அவருக்கு இப்போது ஒரு 5 வயசு இல்லை 6 வயசு இருக்கும், சின்ன பையன். அப்போத்துலேருந்து அவர் கட்டிகிட்டு இருக்கார். சரிங்களா? அப்போது அந்த தலைப்பாகையினுடைய இது எவ்வளோன்றதை நம்ம அது புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அப்போது அந்த அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த இது வருது. இன்னொரு நிகழ்வு நான் சொல்கிறேன். ஒருத்தருடைய ஒரு பையன், ஒருத்தர் வந்து நன்மனத்தினர், அவருடைய பையன் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். முதல்ல ப்ரீகேஜிக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறார். ப்ரீகேஜி, எல்கேஜி கூட கிடையாது, ப்ரீகேஜியில் கொண்டு போய் ஸ்கூலுக்கு சேர்க்குறாரு. அவருக்கு வந்து மெய்வழியில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு. அவர் தன் பையனுக்கு தலைப்பாக கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னுட்டு அவர் முயற்சி பண்ணுறார். அப்போ அந்த பையனுடைய தாத்தா சொல்கிறாரு, தலைப்பாக கட்ட ஆரம்பித்தான் அது கடைசி வரைக்கும் அது எப்போவுமே அதே இதில் இருக்கணும். பையன் ஸ்கூலுக்கு போகிறவன் விளையாடுவான், இப்போல்லாம் அவனுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும், அது வந்து இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்னு நினச்சி வேண்டாம். இல்லை அவன் தலைப்பாக கட்டிட்டு தான் போனேன்னு ப்ரீகேஜிலேருந்து அவன் தலைப்பாக கட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். அப்படி வந்து அவன் அந்த தலைப்பாக கட்டிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போனான். ஒரு ஊர்லேருந்து அவங்க அடுத்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க, வேறு ஒரு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அந்த ஊரில் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் அந்த பையனை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு 7th என்னவோ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலில் அவர் 2 வருஷம் வந்து 8th வரைக்கும் அங்கே தான் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இறுதியில் வந்து அந்த ஸ்கூலினுடைய ஏற்கனவே பிரின்ஸிபலாக இருந்த அந்த ஒரு ஆள் வந்து அட்மினில் வந்தாராம். வந்தப்போ இந்த பையனை பார்த்து, ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ ஷுட் நாட் கம் வித் டர்பன், அதாவது ஃப்ரம் நெக்ஸ்ட் அகடமிக் இயர் ஆன்வர்ட்ஸ் யூ ஷுட் நாட் கம் வித் டர்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நீ தலைப்பாக கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த பையன் யோசிக்கவே இல்லை. இஃப் தட் இஸ் த கேஸ் ஐ ஹேவ் டு சேஞ்ச் த ஸ்கூல் சார்னா ஒரே அவன் படித்தது 8வது. அப்போ அவன் வந்து ஸ்கூல் அட்மின், அவர் பிரின்ஸிபல், அவர்கிட்ட சொல்கிறான் அவன், இஃப் தட் இஸ் த கேஸ் ஐ ஹேவ் டு சேஞ்ச் த ஸ்கூல் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஒரு சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த இது கூட நம்ம பெரியவங்களாக மூத்தவங்களாக நாம் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பொறுப்பில் இருக்கோம். அப்போது இது மெய் வழின்றது சும்மா நம்ம இதுக்காக வர்றது கிடையாது, நம்ம உயிருக்காக நம்ம இதில் சேர்ந்துருக்கோம். இப்போ நம்ம தெய்வம் எடுத்து வச்சது இன்னும் பெரிய சுவையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்பீரமாக நம்ம என்ன லட்சணத்தில் இருந்தாலும் நம்மளை அழகாக காட்டுறது இந்த தலைப்பாகை இல்லையா? அப்போ அந்த தலைப்பாகையினுடைய முக்கியத்துவம் எவ்வளோன்றதை எல்லோரும் உணரணும். முடிந்த வரைக்கும் எங்கு சென்றாலும் தலைப்பாகையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சரியா? இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கவங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தெய்வ அருளை நிரம்ப பெறுவோமாக. முத்தி பெறுவதை தொடரும்.